வணக்கம். நான் அந்தோனி பிள்ளை பிரான்சிஸ் ரட்னோமர் ஆகிய நான் கதைக்கிறேன். யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் உபதலைவர். ஐயா, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது என்னென்றால், கடந்த காலத்தில் போன அரசாங்கத்தில் ஓரளவு கடைசி காலங்களில் இந்தியன் ரோலரை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு நாங்கள் தொழில் செய்து கொண்டு இருந்தது. இப்போ புதிய அரசாங்கம் நிறைய ரோலர்கள் எங்கட வளங்களை அழிஞ்சு கொண்டு போகுது. நிறைய இடத்தை எங்கட தொழிலாளிகள் என்ற பலிகளும் இல்லாமல் போயிடுது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இப்போ கடத்தொழில் இப்போ புதுசாக இருக்கிற சந்திரசேகரன் ஐயாவுக்கு நாங்கள் ஒரு இது சொல்கிறோம். அவருக்கு நாங்கள் புதுசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. கடந்த காலத்தில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அந்த போராட்டத்தில் இருந்து உடனடியாக நிப்பாட்டணும். தங்கட தலைவருக்கு உடனடியாக நாங்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கிறோம். உடனே இந்த இந்தியன் ரோலரை கட்டுப்படுத்தணுமெண்டு. ஆனால் நாங்கள் இந்த சம்மேளனத்தால் கடத்தொழில் அமைச்சருக்கு பல கோரிக்கை கொடுத்துட்டோம், உடனடியாக இந்த இந்தியன் ரோலரை நிப்பாட்ட சொல்லி. ஆனால் இன்றைக்கு நெடுந்தீவிலிருந்து சுண்டிக்குளம் வரையிலே இந்தியன் ரோலர் தன்னிலையை அடித்து எங்கட வாழ்வாதாரத்தையும் அழித்து எங்கட பலிகளையும் அழித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை விட்டு இனிமேல் பார்த்து கொண்டிருக்கலாது. கடத்தொழில் அமைச்சர் இதுக்கு ஒரு சரியான மாண்பு ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதுக்கு ஒரு முடிவு எடுக்காட்டால் நாங்களும் பழையபடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து நாங்கள் இந்தியன் தூதரத்துக்கு முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் ஒழுங்கு செய்து யாழ் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழில் மக்களை அவ்வளோ வரையும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண செய்வோம். ஆனால் புதிய அரசாங்கம் வந்திருக்கு. நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய சில வேளை தண்ணி அடிக்கும், கட்டையாலே அடிக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களோட பிரச்சனை தீரணுமென்றால் நாங்கள் இதை செய்வோம். ஆனால் அதுக்கு முன்னம் மாண்பு ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த இந்தியன் ரோலருக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தாங்க கொண்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.